புதுச்சேரியில் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நெல்லித்தோப்பு சவரிப்படையாச்சி வீதியில் உள்ள ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் தேவஸ்தானத்தின் திருப்பணி பாலஸ்தாபன விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு சவரிப்படையாச்சி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் தேவஸ்தானத்தில் திருப்பணி பாலஸ்தான விழா நடைபெற்றது. ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஆலயம் 1871ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. சுமார் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திருக்கோவிலில் இதன் கும்பாபிஷேகம் நடைபெற்று 18 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு திருப்பணி துவக்கம் மற்றும் கால்கோள் விழா நடைபெற்றது. அதனை அடுத்து திருப்பணி வேலைகள் தொடர்ந்து நடந்து வந்த நிலையில் பக்தர்களின் கோரிக்கைகளை ஏற்றி சிதிலமடைந்த மூலஸ்தான கோபுரத்தை முழுமையாக அப்புறப்படுத்தி புனர் நிர்மாணம் செய்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. ஆலய மூலவராகிய ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன், ஸ்ரீ இஷ்டலிங்கேஸ்வரர் மற்றும் நாகத்தம்மன் ஆகிய மூர்த்திகளுக்கு பாலஸ்தாபன விழா நடைபெற்றதில் முதலமைச்சர் ரங்கசாமி, உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் சிவசங்கரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய திருப்பணிக்குழு, அறங்காவல் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்.